பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித் தமிழே கருணை பெருஞ்சுவையே நான் உந்தன் இளைய மகன் உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உலக தமிழ்ச்சங்கத்திலே தமிழ்கூடல் விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து வெகு சிறப்பாக வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆய்வறிஞர் முனைவர் சோமசுந்தரி அவர்களே, நம்மையெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டு இன்றைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்கள், தமிழ் பாரம்பரியத்திலே வந்த அவ்வை அருள் அவர்களே, முன்னிலை உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய முகுந்தன் அவர்களே, மதுரையின் தமிழ் ஆளுமைகள் தலைப்புகளே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் பொன்னி அவர்களே, ஒரு அற்புதமான நூலை இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம், தலை தீபாவளி. அந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவர், மனிதநேய பற்றாளர். 5 ரூபா கொண்டு போனாலும் வைத்தியம் பார்ப்பார், 500 ரூபா கொண்டு போனாலும் வைத்தியம் பார்ப்பார். அந்த அளவிற்கு ஜீவாநகர் பகுதி மக்களினுடைய இதய துடிப்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கபிலன் அவர்கள், நூலை வெகு சிறப்பாக மதிப்புரை செய்திருக்கக்கூடிய ஷீலாதேவி அவர்கள், திரளாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஆளுமைகள், நான் பெரிதும் நேசிக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய NPR கல்லூரியை சார்ந்த அன்பான மாணவர்களே, உங்கள் கரவொலி மூலமாக உங்கள் இருப்பை உறுதி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அற்புதமான அரங்கத்திலே மாணவ கண்மணிகளை பார்க்கிற பொழுதெல்லாம் மனமெல்லாம் மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருக்கிறது. இங்கே முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருடைய பெயர் சொன்னால் எனக்குரிய நேரம் முடிந்துவிடும். எனவே அந்த அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் எனக்கு முன்னோடியாக இருந்து எங்களை நெறிப்படுத்தி இந்த பட்டிமன்ற துறையிலும் சரி, ஆன்மீக சொற்பொழிகளும் சரி, என்னை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, கவிதை உலகத்திலே தனக்கென்று ஒரு முடிசூடா மன்னனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் அவரும் சமகாலத்திலே அவர் கவிதையை தொட்டார், நான் இலக்கியத்தை தொட்டு ஒரு மாதிரி பேச்சு தமிழிலே வந்து கொண்டிருக்கிறேன். அவர் அந்த கவிதை வார்த்தைகள் நடனமாடுகின்ற அந்த கவிதை துறையிலே மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் புர்க்கை பாண்டியன் அவர்களே, கவிஞர் ஈஸ்வரராஜா அவர்களே, ஒருத்தர் பேர் சொல்லும்போது கொஞ்சம் கை தட்டினா உற்சாகமாக இருக்கும். உலக தமிழ் சங்கத்தில் வந்து கை தட்டாமல் உட்காரக்கூடாது, நல்லா கை தட்டலாம். ஆமாம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. கை தட்டினா உங்கள் உடம்புல 10 சொட்டு ரத்தம் கூடுமா. ஆமாம், அது நான் சொல்லலை, ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். சொன்னதுக்கப்புறம் தட்டலைன்னா நான் என்ன செய்கிறது? நல்லா உற்சாகமாக கை தட்டலாம். ஏன்னா தமிழ் மொழி என்பதே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதனால தான் தமிழ் மொழி என்பது நம்முடைய சுவாசத்தின் மொழி. தமிழ் பேசுனா அதிக நாட்கள் உயிர் வாழலாமா, இன்றைக்கி கண்டுபிடிப்பு வச்சுருக்கிறாங்க. தமிழ் பேச 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 நமக்கு வாழ்நாள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. அதைத்தான் இந்த புதினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புதினத்திலே மிக அழகாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். சிறுகதைக்கு ஒரு இலக்கணம் உண்டு, புதினத்துக்கு ஒரு இலக்கணம் உண்டு. என்னை வாழ்த்துறைக்குத்தான் அழைத்தார்கள். இருந்தாலும் அந்த புதினம் குறித்து இன்றைய மாணவர்களுக்கு நாவலஸ் என்று சொல்லப்படுகின்ற புதினம் என்று சொன்னால் புதுமை என்று பொருள். அது அற்புதமாக நமக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய சித்தார்த் பாண்டியன் அவர்கள், அவர் தான் பதிப்பாசிரியர், ரொம்ப சிறப்பாக அவர் நான் மேடைக்கு வரார், நல்லா உற்சாகமாக ஏன்னா புத்தகம் கொஞ்சம் தொகை கொடுத்தீங்கன்னா போதும் புத்தகம் போட்டு கொடுத்துருவார். அந்த அளவுக்கு சித்தார்த் பாண்டியன் இது ஒரு பெரிய ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறார். இளம் மாணவர்கள் இருக்கிறதுனால நீங்களாம் புத்தகம் போடணும்னு நினச்சிங்கன்னா சித்தார்த் பாண்டியனை போய் பார்த்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பிரசவத்திற்கு சமம். கவிஞர் மூரா இருக்கிறார், அவருடைய கவிதை வரிகளில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதே போல் கவிஞர் இரா ரவி இருக்கிறார், 31 புத்தகங்களை இந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கிறார். அவர் ஆள் உயரம் கம்மி, அதுக்கு மேலே புத்தகம் போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஜாம்பவான்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நூல் வெளியிடுவதற்கு இந்த உலக தமிழ் சங்கம் இந்த அற்புதத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு உன்னதமான ஒரு நாள், இந்த நாள் மகிழ்ச்சி பொருகின்ற ஒரு உன்னதமான நாள். தமிழ் கூடல், தமிழ் மொழியின் பெயராலே இங்கே ஒரு கூடல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே அந்த ஆசிரியர் செல்வமீனால், நான் 8 வயதிலிருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். 8 வயதிலிருந்து சுறுசுறுப்பு என்றால் அது செல்வமீனால் தான். அவங்க கல்யாணத்தில் ஒரு கதை நடந்துச்சு, அதையே ஒரு புத்தகமாக எழுதலாம். ரொம்ப வேடிக்கையாக நம்மெல்லாம் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு துண்டை போடுவோம்,
அல்லது ஏதாவது ஒன்றை வைப்பான். ஆனால் நான் சாப்பிட உட்காரும்போது என் கழுத்தில் ஒரு குழந்தைய தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன். அடுத்து இடம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க திருமண வீட்டில் நடந்த சம்பவங்களை நான் பகிர்வது உண்டு. அந்த அளவிற்கு துடிதுடிப்பு அந்த அந்த எழுத்துக்களில் அதை உருவாக்கி அதை வளர்த்த பெருமை கவிஞர் பொற்கை பாண்டியனுக்கு தான் உண்டு. புல்வாய்க்கரை மண் ஒரு அற்புதமான மண். பழைய திருவிளையாடல் புராணத்தில் புல்வாய்க்கு அருளுளிய அந்த திருவிளையாடல் உண்டு. ரொம்ப அருமையான அந்த பகுதியில் ஒரு வகையான மான் இருந்திருக்கிறது. அந்த மான் எல்லா மான்களும் இறந்து போய் ஒரு குட்டி மான் கிடக்கிற பொழுது ஒரு புலி குட்டிகளை ஈண்டிருக்கிறது. அந்த புலிக்குட்டி இடத்துல இந்த மான் போய் பால் அருந்தியது ஒரு அற்புதம் தான். புலிக்கும் மானுக்கும் எப்பயும் ஆகாது. ஆனால் அந்த ஊருக்கு அந்த ஒரு சிறப்பு, புலியும் மானும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் தான் புல்வாய்க்கரை என்கிற ஒரு அற்புதமான ஊர். மதுரைக்கு பக்கத்தில், திருப்புவனத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்து ஒரு புதினத்தை கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மனதார பாராட்டணும். செல்வ மீனாள் பேர் பாருங்கள், எப்பேற்பட்ட பேர். மீனாட்சினா மதுரை, அங்கேயர்கண்ணி, ஆலவாய்க்கரசி, கற்பூரவள்ளி, கோமலவள்ளி, கொங்கச்செல்வி, குடமலையாட்டி, தென்தமிழ்ப்பாவை, செய்த தவக்குழந்தை, இப்படி அவளுக்கு நிறைய பேர் உண்டு. அப்பேற்பட்ட மீனாள். ஒரு புத்தகம் என்பது என்ன அப்படின்னா, எது நல்ல புத்தகம் நம்ம நினச்சி பார்க்குறோம். எது நல்ல புத்தகம்? பக்கங்களை புரட்ட புரட்ட வருவதல்ல நல்ல புத்தகம். எந்த பக்கம் உங்களை புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம். அதுதான் புத்தகத்திற்கு இலக்கணம். ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அந்த வாசகன் அந்த புத்தகத்துக்குள்ளாகவே பயணிக்கிறான். எனவே அந்த ஒரு புத்தகத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நாங்கள்லாம் நினச்சி பார்க்குறோம், புத்தகம் போட முடியல. ஆனால் செல்வமையினால் அசால்ட்டாக புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ தூரம் மேடைகளில் நான் பேசுகிறோம். என்னை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, புத்தகம் போடுங்க அப்படின்னு. போடுவோம் அப்படின்னு வச்சுருக்குறோம். எல்லாமே இருப்பில் இருக்குது. சித்தார்த் பாண்டி சொல்லியிருக்கிறார், என்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் வெளியே விட்டுருவோம் அப்படின்னார். ஸோ அந்த அளவிற்கு, ஏன்னா எழுதுகிற பொழுது, நம்ம பேசுகிற பொழுது, ஆர்த்த சபை 101 1000 1 புலவர், வார்த்தை 10,000 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில் 1000 ஒருத்தர் சபைக்கு வரலாம், 1000 ஒருத்தர் கவிஞராக வரலாம். ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்த்தா 999 பேர் கவிஞராக தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு கவிஞர் இருப்பார், 1000 ஒருத்தர் கவிஞர் இருப்பார். அன்றைக்கெலாம் ஒரு மாணவன் என்கிட்ட ஒரு கவிதை கொண்டு வந்து கொடுத்தேன். என்னடா கவிதைன்னு? தமிழ் எழுத்துக்களை வச்சு நான் கவிதை எழுதியிருக்கேன் சார்னா. சொல்லுடானே, நானோ உயிரெழுத்து, பரவாயில்ல, நல்லா இருக்குடா. நீயோ மெய்யெழுத்து, சூப்பர். அடுத்து, நாம் இருவரும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து ஆவதற்கு முன்பாக உன் அப்பன் ஏன் வந்தான் ஆயுத எழுத்தாகன்னா. என்னடா சொல்கிற அப்படின்னு. நான் தமிழ் எழுத்துக்களை வச்சு எழுதியிருக்கிறேன். இன்னொருத்தன் வந்தேன், அவன் கிடக்கிறான் சார், அவன் கிடக்க. நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். என்னடா எழுதியிருக்கிறேன்? கண்ணை உன்னை என் மனச்சிறையில் வைத்தேன், உங்கள் ஒப்பன் மத்திய சிறையில் வைத்து விட்டான். 2 வரி. அப்போ கவிதையை பாருங்க. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உரி எடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் இன்பம் தெளிய உரைப்பது கவிதைன்னு சொன்னாங்க. கவிதைக்கு ஒரு இலக்கணம் உண்டு. கவி போய் மனசில் தைக்கணும். மனசில் தைச்சாதான் அது கவிதை. அதில் ஒரு விதை இருக்கணும். ஒரு கவிதை அதான் எப்போதும் வருவதில்லை கவிதை, எப்போதாவது வருவது தான் கவிதை. நினைச்ச உடனேலாம் கவிதை வராது. இதயம் கணத்தால் தான் வரக்கூடியது கவிதை. அந்த இதயம் கணக்கணும், அப்போ தான் கவிதை என்பது விழுகும். அந்த கவிதையில் அதுவும் புதினத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த கவிதையும் உள்ளே கொடுத்து அதை கொண்டு வர அந்த உத்தி பாருங்கள், அற்புதமான உத்தி. எனவே அந்த ஒரு அற்புதமான ஒரு நூலை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. மாணவ கண்மணிகள் நிறைய இருக்கிறீங்க. உங்கள் கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை பார்த்துருப்பீங்க. உங்கள் கல்லூரியில் முதலாண்டு மாணவர்கள் இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் நிச்சயமாக. மாணவர்கள் ஒரு அற்புதமான, ஏன்னா போத்திராஜன், மதுரை இலக்கிய பேரவை செயலாளர் போத்திராஜன் அங்கே வந்திருந்தார். மாணவர்கள் ஒரு உற்சாகமான ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த கல்லூரியை பார்க்கிற பொழுதே நமக்கு மகிழ்ச்சி. மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே நமக்கு பேட்டை எடுத்துகிட்டு விளையாடணும் போல தோணுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். எனவே அந்த அளவிற்கு மாணவ கண்மணிகள் அற்புதமாக வந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு நூலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அது செல்வமீனாளுக்கு எப்பயுமே ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. வந்தவுடனே அதுக்கான ஒரு 3-4 நாட்களுக்குள்ளாகவே அதற்கான நடைமுறைகளை சாத்தியப்படுத்தி இருக்கிற முதல்ல இவங்களுக்கு தான் நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். உலக தமிழ் சங்கத்தை சார்ந்த இந்த பெருமக்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புத்தகம் வெளியிடுறது பிரசவத்துக்கு சமம்னு நான் சொன்னேன். ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை
குழந்தையை பெற்றெடுப்பது எப்படியோ அதுபோல் ஒரு நூலை பெற்று அது குழந்தை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தயவுசெய்து புத்தகத்தை படிக்கிற மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, படிச்சுட்டு ஞாபகத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னா அந்த அந்த புத்தகத்தினுடைய மூளையை எப்படி மடித்து வைப்போம். தயவு செய்து மடிக்காதீர்கள், அது குழந்தைகள், அது குழந்தையின் காதை திருகுவதை போல இருக்கிறது. எனவே குறிப்புக்கு வேறு எதையாவது வையுங்கள், தயவு செய்து புத்தகத்தினுடைய அந்த முகப்பை வைத்து மடித்து வைக்காதீர்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை மாத்திரம் இன்னைக்கு நான் வைக்கிறேன். நம்ம புத்தகத்துக்கு நம்மளாம் விலை கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்குற விலை அச்சுக்கூலியும் தாளுக்கும் தான் கொடுக்குறோம். எழுத்தாளனை ஒருபோதும் யாரும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. எழுத்து தெய்வம், எழுதுகோள் தெய்வம்னு சொன்னான். அதுதான் பாரதி சொன்னா, எழுத்து தெய்வம் எழுதுகோள் தெய்வம்னா. எழுதுகோள் என்பது எனக்கு பின்னே வரக்கூடிய வரகவிகளுக்கு என் நூல் காணிக்கை என்று எழுதினவன் பாரதி. அதை நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரக்கவியாக அவன் எல்லாத்திலையும் ஒரு புதுமை படைத்தவனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதியைத்தான் நம்ம முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் தான் சொன்னான், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொன்னான். இதை மூன்றையும் செஞ்சுட்டா போதும் சொன்னான். அப்படி வாழ்க்கையில் எனக்கு கேட்டால் நான் ஆசிரியர்னு சொல்லுவேன், மருத்துவர் வந்திருந்தால் அவர் கேட்டால் டாக்டர்னு சொல்லுவாங்க, எழுத்தாளர்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தொழில் கவிதைன்னு சொல்லி இந்த மண்ணுலகத்தில் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞன். அதனால தான் நான் சொல்லுவேன், காலத்தால் உருவாக்கப்படுபவன் கவிஞன், காலத்தையே உருவாக்குபவன் மகா கவிஞன். அந்த வகையில் பாரதி காலத்தையே உருவாக்கி மகா கவிஞனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு எல்லாரும் மகிழ்ச்சி கூட்டுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வு. அடுத்தடுத்து தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. எனவே மாணவர்கள் இந்த உலகத்தில் நிறைய சாதிக்கணும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். எனவே உங்களால் முடியும். அதனால தான் ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி வெடிகுண்டு போட்ட பொழுது எல்லோருடைய இல்லத்திலும் 2 வரி கவிதைகள் தொங்க விடப்பட்டிருந்ததாம். இஃப் நாட் நவ் வென், இஃப் நாட் ஐ ஹூ, இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது, நான் இல்லை என்றால் யார். இந்த 2 வரிகள் தான் ஜப்பானை மீண்டும் அந்த அழிவுப்பாதையை மாற்றி இன்றைக்கு உலகத்தின் முன்னணிக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அந்த 2 வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இஃப் நாட் நவ் வென், இஃப் நாட் ஐ ஹூ என்கிற இந்த 2 வார்த்தைகளை நீங்களும் உள்ளத்திலே தாங்கி நிறுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி என்பது உங்கள் கரங்களிலே விழுகின்ற ஒரு அற்புதமான மலராக அது மாறும், மலர் மாலையாக மாறும். எனவே தன்னம்பிக்கை வேண்டும். நமக்கு முயற்சி செய்தால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். அதற்கு தான் செல்வமீனாள் இன்றைக்கு ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். தனக்கு வந்த இன்னல்களையெல்லாம் களைந்து ஒரு வீர பெண்மணியாக, ஒரு சாதனை பெண்மணியாக, ஏன்னா அவங்க இருக்கிற சீமை சிவகங்கை சீமை, வீரமங்கை வேலு நாச்சியாரை அந்த முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு மிக அற்புதமாக எழுத்து உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து இன்றைக்கு ஒரு வீரமங்கையாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வமீனாளை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகும். எனவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். நான் வணங்குகிற அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அருளும் அருள்மிகு கள்ளழகர் அருளும் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அதை போல இந்த வாய்ப்பை வழங்கிய உலகத்தமிழ் சங்கத்திற்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியறிதலை காணிக்கையாக்கி கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். தன்னுடைய வாழ்த்துரையால் மாணவர்களையும் உற்சாகப்படுத்தினார், நூலாசிரியரையும் உற்சாகப்படுத்தினார். நம்மளுடைய மனதினை எல்லாம் கொள்ளை கொண்டார் என்று சொல்லலாம். முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் செல்வமீனாள் அவர்கள், நூலாசிரியர்.
முனைவர் இரா பொன்னி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். பேர் தெரியாது. சிறப்பு செய்த அம்மா அவர்களுக்கு நன்றி. மதிப்புரை வழங்கிய ஷீலாதேவி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் செல்வமீனாள் அம்மா அவர்கள். மதுரை இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் சித்தார்த் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள். சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் பொற்கை பாண்டியன் ஐயா அவர்கள். சிறப்பு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க அடுத்து கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நூலாசிரியர் செல்வமீனாள் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் பொற்கை பாண்டியன் அவர்கள். திரு ராஜா அவர்கள் நூலாசிரியர் செல்வமீனாள் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் எழுதும் கவிதையெல்லாம் நீயாகினாய், நான் இழத்து மக்களுக்கு தாயாகினாய், உன் புகழை சொல்வதற்கே உருவாக்கினாய், உன் புகழை சொன்னதனால் என்னை உயர்வாக்கினாய். அன்னை மீனாட்சியை வணக்கம். ஆய்வறிஞர் சோமசுந்தரி அவர்களுக்கு என்ன கோபம் தெரியவில்லை. ஏனென்றால் கலைஞர் பேசிய பிறகு ஆற்காடு வீராசாமி பேசினா எப்படி இருக்கும்? சண்முகத்துக்கு முன்னால் என்னை இன்றைக்கி விட்டுக்கணும். அவர் பேசின பின்னால் நீ பேசினா அந்த பேச்சு ஏற்படுமா? அவர் சொல்லியர் உழவர், சொல் வித்தகர். இன்னும் கொஞ்ச நாள் சித்திரை மாதம் வரப்போகுது. இந்த சித்திரமாக வந்ததுன்னா தென்றலுக்கு வேலை இல்லை. இந்த தென்றல் நதியில் விளையாடி கொடியில் தலையீசி நடந்த இளந்தென்றல் மாதிரி தெருவொழி தினமும் வருமா. இந்த திருவிழா இருந்தால் ஒரு 15 நாளைக்கு தென்றல் வராது. திருவள்ளியே வருகின்ற தென்றல் சண்முகத்திற்கு வரையும் குரல் வழியே போகும். ஏன்டி நான் கேட்டேன், தென்றல் சொல்லிச்சு. அப்படி சஃபாரி போட்ட சங்கத்தமிழ் அன்புக்குரிய என் இலக்கிய இளவல் சண்முகத்திற்கு அவர்களே, ஆய்வறிஞர் என் அன்பு மகள் சோமசுந்தரி அவர்களே, சிறப்புரை வழங்க இருக்கின்ற அம்மா புன்னி அவர்களே, அழகான ஒரு தலை தீபாவளி உரை நிகழ்த்திய அம்மா ஷீலாதேவி அவர்களே, இந்த நூலை அழகாக பயிப்பித்திருக்கின்ற என் அன்பு மகன், இலக்கியத்தில் மூத்த மகன் சித்தார்த் பாண்டியன் அவர்களே, என் இதே இருக்கின்ற என் கவிஞர் பெருமக்கள் கவிஞர் ரவி, கவிஞர் மூரா, கவிஞர் கவிச்சகர் விஜயன், என் நண்பு நம்ம முருகேசன், 40 வருஷம் நானும் ஒரு நட்பு, போத்திராஜ், இந்த எல்லாரும் சொல்லலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரளாக கூட்டிருக்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்த பிறகு தான் பயந்துட்டு இருந்தேன். வரும்போது இன்னும் அரங்கு காலியாக இருக்கிறதே. இந்தியாவில் பார்த்தால் இப்போது நாற்காலி போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே நாற்காலியில் காலியாக இருக்கிறது. ஆளுநர்லேயே பயந்து கொண்டே இருந்தேன். இந்த வந்து இதை அமர்ந்து நீங்கள் ரசிக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அன்பான நன்றி. நான் கூட நினச்சேன், கொஞ்சம் 3 நாள் முன்னால் செல்வமாக சொல்லியிருந்ததுன்னா இந்த கவிதாமன்ற தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் வர சொல்லியிருக்கலாம்.
நிரப்பியிருக்கலாம். அப்படி நடிச்சிருந்தேன். அது அவசரமாக வச்சதுனால அந்த தள்ளி போச்சு. நடிச்சுக்கிட்டு இந்த அற்புதமான அந்த விழா இந்த நிகழ்த்தில் செல்வமனாவளி அந்த தலைத்தீபா நூலை அரங்கேற்ற செய்து கண்டு நான் மிக மகிழ்கிறேன். எப்படி மகிழ்கிறேன் என்றால் இந்த தாயிலும் பெரிதாக மகிழ்கிறேன். சண்முகத்திற்கு அழகாக சொன்னார் எங்கள் ஊர் புல்வாய்க்கரை பற்றி. புல்வாய் என்றால் மான்களில் எப்படி மானம் இருக்கிறதோ அதுவும் மானமிக்க மனிதர்கள் வாழ்வது புல்வாய்க்கரை. அந்த திருவிழா சொன்னாங்க புல்வாய் கீரை கொடுத்த ஈசன் என்ற அழகான ஒரு கதையை எனக்கு சொல்லி நான் எங்கள் ஊரில் ஒரு திருவிழா சிலை வைக்கின்ற பொழுது இந்த நாங்கள் அறியாத ஒரு கதையை சொல்ல சண்முக திருமுருகனுக்கு ஜதி பிள்ளைக்கோடு நான் உங்களுக்கு பாராட்டு தரும், இந்த கவிதாமணம் தரும். அதோட எங்கள் ஊரின் பெருமை அழகாக சொன்னீங்க. சாதாரண ஊர் கிடையாது. அந்த ஊரில் எது போட்டால் விளையும், எதுவும் பழுதாகாது. அந்த வித அப்படி மண் சிவங்கை மண். மருதுபாண்டியர்களை காட்டி கொடுத்த கலீல் என்ற ஒரு இஸ்லாமியனுக்கு வெள்ளைக்காரன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு பொன் விளைகின்ற புல்வாய்க்கரை கிராமம் வேணும் கேட்டான். அது மருதுபாண்டியர்கள் காட்டி கொடுத்ததற்காக காவல் கொடுக்கப்பட்ட ஊர் எங்கள் புல்வாய்க்கரை அப்படின்ற ஊர். இது மருது மன்னர்களுக்கு ஒரு தாண்டவராயன் பிள்ளை, பசுமன் தேவருக்கு ஒரு தாமோதரம் பிள்ளை, அதுபோல் எங்கள் புல்வாய்க்கருக்கு நீலமேகம் பிள்ளை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இது குடிவேலை கணக்கு பிள்ளை. எங்கள் ஊர் கணக்கு பிள்ளைவர்கள்லாம் அவர்கள் எப்படி ஆலோசனை, அதுபோல் எங்களுக்கு அவங்களே ஆலோசகர்கள். எங்களுக்கு அவர்களுக்கும் செல்வமீனா குடும்பத்துக்கு எங்களுக்கும் 1 நூற்றாண்டு பழக்கம் உண்டு. கொஞ்சம் கிடையாது. எனக்கு தெரிய அதுக்கு முந்தைய இருந்திருக்கோம். நான் பாட்ட மூட்டங்கள்லாம் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். ஒரு மழை நேரத்தில் புயல் காலத்தில் 56, 55 அந்த புயல் காலத்தில் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே வீட்டில் வாழ்ந்தோம் அப்படி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த நிறைய மனப்பாட சக்தி இருக்கும். நாடகங்கள்லாம் கேட்பேன், கேட்டுட்டு அதை படிச்சுட்டே இருப்பேன். எங்கள் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ரசிகர்கள் யாருன்னா செல்லுமாவோட அத்தம்மார்கள், அக்கா காந்தி அக்கா, பஞ்சக்கா, அப்புறம் எங்கள் அக்கா ராசம்மா அக்கா, அப்புறம் எங்கள் சின்னம்மா அமிர்தம், எங்கள் அம்மா, இவங்களாம் இருந்து உட்காருவாங்க. நான் இப்போ கட்டபொம்மன் நடந்த பப்புன்னு வந்ததுலேருந்து வெள்ளையத்தை போருக்குன்னு சொல்லி நடிச்சு காட்டுவேன். ரசிப்பாங்க. அப்படி ரசி என்னை வளர்த்தாங்க. அதுக்கு பின்னால் நான் 10th படிக்கும்போது அம்மா வந்துட்டாங்க, சுப்பலட்சுமி அம்மா வந்துட்டாங்க, திருமுடிச்சு வந்தாங்க. இவனுடைய அறிவியல் பாடங்களுக்கு அப்புறம் அவங்க தான் படம் போட்டு தருவாங்க. அப்போ வசந்தமலை படம் வந்தது. அதில் ஓ மானிட ஜாதியே மனிதர்களே நீங்கள் தேவர்களாகலாம் மதுவிருந்தால் போதும். அந்த பாட்டை சிவாஜி கையில் பாட்டு வச்சு நடிப்பார் இல்லையா, அதை நடித்து காட்டுவேன். அது அம்மாவுக்கு பிடிக்கும். டே சொல்கிறான்னாங்க. இப்படி தான் என்னவா இப்போ பாட்டில் வேணும் அப்படி நடிச்சு காட்டுவேன். எது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும். உலகத்தின் வயதில் பல கோடி, உருண்டவர் பொருளவர் பல கோடி, உங்களின் இருப்பிடமோ 1 கோடி, உயிர் ஓடிவிட்டால் பின்னர் வருமோடி. அந்த பாட்டை சொல்லி காட்டுவேன். மாலையில் சூரியன் குளிக்கின்றது, அது மதுவை கடலிலே குடிக்கின்றது, காலை வரை குடித்து குடித்து உடல் சிவக்கிறது, என் கண்களும் அதுபோல் இருக்கிறது. எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அதை அவங்க விரும்பி கேட்பாங்க. இப்போ மறந்துருப்பீங்க நீங்கள், உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லி மறந்துருப்பேன். இப்படி இவர்கள்லாம் ஊட்டி வளர்த்தாங்க, என்னை வளர்த்தாங்க. அந்த காலத்தில் இந்த புத்தகத்தில் செல்வமீனா புத்தகம் எழுதும்போது நிறைய முகநூலை படித்தேன். கடைசி அட்டியில் பார்த்தேன், எங்கள் அப்பத்தா கதை சொல்லுவாங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பத்தா அவன்கிட்ட கதை சொல்லுக்கு முன்னால் எனக்கு சொல்லியிருக்கு நிறையா. நான் சின்ன பையன், அடுத்தது வீடு. அப்போ எங்கள் ஊர் திண்ணையில் தான் படப்பேன். எங்களுக்கு பெட்ரூம்லாம் கிடையாது, திண்ணை தான். அம்மா சொன்னீங்க இல்லையா, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் வீட்டில் இந்த திண்ணை அப்படியே இருக்குது. எங்கள் வீட்டில் திண்ணை அப்படியே வச்சுருக்கோம்மா. 4-5 திண்ணைகள் இருக்குது வரிசையாக. அதில் தான் நாங்கள் சோறு பரிமாறுவோம். அதில் தான் கல்யாணம் வைப்போம். இந்த ராஜா ஓடி பரிமாறுவேன். அப்படி எங்கள் திண்ணையில் அந்த திண்ணையில் நாங்கள் படுத்துருப்போம். நான், எங்கள் அம்மா, என் தம்பிலாம் படுத்துருப்போம். ஒரு 4 மணி இருக்கும். எங்கள் அப்பா வரும், மருமகளே எங்கள் அம்மாவை, மருமகளே செம்பாயி அப்படி ஒன்று. நான்
ராத்திரி தரிசனம்மா என்னோட டேய் தூங்கல நீ அது கனவு ஒன்று இருக்கும். அந்த கனவு சுருக்கு இங்கே வரும். ஏம்மா செம்பாயி ராத்திரி தரிசனம் கண்டேன். நான் சொன்னேன் தரிசனம் கண்டிருப்பாங்களே ஏண்டா இன்னும் தூங்கல நெய் எனக்கு அது அந்த அந்த கனவு வந்து பார்த்தது மாதிரி எப்படி கொஞ்சம் ஒரு அழகாக நடிப்போடு குரல் நடிப்போடு அந்த மாதிரி சிறுமணி அம்மா சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன். அந்த கதையும் செல்வமே நான் கேட்டிருக்கு. அதனால தளத்தீபாவளி உருவாயிருக்கு. அந்த ஊரில் தண்ணி கட்டு எங்கள் ஊரில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு நினச்சோம்னா மழை கொஞ்சம் நிரம்பிடும். நிரம்பினோடனே தெளிஞ்சிடும், மண்டி கீழே போயிடும். அதான் தண்ணி எடுப்போம். எங்கள் தண்ணி அதை குடிக்கிறதுக்கு தான் அழகாக அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னே ஒரு கிணறு இருந்தது, விருதாமணி கிணறு, வீரசிகாமணி கிணறுன்னு சொல்லி. அந்த கிணறு தண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தண்ணியை ஒரு நாள் வந்து இங்கேருந்து தண்ணி கொண்டு வரதுக்காக ஒரு சேவர் இருந்திருக்காங்க சிவகங்கை ராஜாவுக்கு, தலஞ்சேபகர். தண்ணியை வந்து குறதுக்கு டெய்லி கொண்டு போகணுமா குதிரையில். தண்ணி ரொம்ப அழகாக இனிக்குதுடா, இது எந்த ஊர் தண்ணிடா, புல்வாக்குற தண்ணி, நான் பார்க்கணும்டா அப்படின்னு ராஜா குதிரையில் வந்தாராம். வந்து எங்கள் கிணறை பார்த்தாராம். அந்த ராஜதிருஷ்டி பார்த்து கிணறு பட்டு போச்சான். இன்றைக்கும் தண்ணி ஊறாது. அதனால் பக்கத்தூரில் பக்கத்து கிணத்துல அந்த சந்தர்ப்பத்து கிணறு பெரிய கிணறு, மழை பெஞ்சு தண்ணி இப்போலாம் பெருகிரும், பெரிஞ்சு தெளிஞ்சிடும். அதுதான் குடிப்போம். அதுவும் வத்தினு குறையில் வற்றி போகிறோம். அப்போ உள்ளே இறங்கி அதை செல்லுமா சொன்ன மாதிரி சிரட்டையில் வச்சு மொந்து ஊற்றி வடிகட்டு அதை குறத்து மேலே துணியை போட்டுட்டு ஊற்றுவோம், மண்டி இறங்கிறோம். அதைத்தான் குடித்தோம். எந்த சிக்கும் இல்லை, எந்த சிக்கும் இல்லை, நல்லா இருந்தோம். பிஸ்டலி குடிக்கிறோம், பிரச்சனை வருது. அப்படி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அழகாக சொல்லியிருக்கு செல்வமீனா. இங்கே இந்த தமிழ்ச்சங்கத்தில் தான் உலக தமிழ்ச்சங்கத்தில் முதல் கவிதாமண்டல் மூலமாக செல்வமீனால் தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்தார்கள். இன்றைக்கு அவருடைய நூலும் அரங்கேறுவது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது வந்து குரண்டி பூக்கள், அது சென்னையில் வெளியிட்டோம். இந்த குரண்டி செடி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பார்த்துருக்கீங்களா யாராவது? குரண்டி தெரியுமா? யாரும் பார்க்கல. ஐயாவுக்கு பார்த்துருமா? தெரியாதா? குரண்டின்னு ஒரு செடி இருக்குது. அதில் வந்து பூக்கள் இருக்குதுன்னு தெரியாது. செல்வமீனா வந்து குரண்டி பூக்கள் அழகாக நூல் வெளியிட்டிருக்காங்க. முடியுமாம்மா? அப்படியா? அந்த குரண்டி பூக்கள் நூலை பற்றி தனியாக சொல்கிறேன். அப்படி அழகாக நூலை எழுதிய இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு, உலக தமிழ்ச்சங்கத்தில் நான் கவிதாமண்டலம் மூலமாக தொடர்ந்து சங்க இலக்கியம் கவியரங்கு நடத்துவோம். அந்த முதல் கவியரங்கத்திற்கு ராஜா மூலமாக செல்வமீனா அங்கே அறிமுகமாச்சு எனக்கு. ராஜா சொல்லுவான், அண்ணே அப்பா நம்ம செல்வமீனா நம்ம உங்கள் அன்னை மக அழகாக எழுதுப்பா அண்ணுவேன், கூட்டுவாடா அப்படின்னு சொல்லி முதல் அரங்கேற்று இந்த நிகழ்ச்சி இங்கே இறந்தது. இந்த இதில் இன்றைக்கு 3ஆவது நூல் இங்கே இடம் இருக்கிறது. அதுக்கு இடம் கொடுத்த தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த காளிமுத்தன் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுத்தது, டேய் எங்கே போனாலும் சரியான மேடை இருந்ததுன்னா பூக்கள் சொல்லி வாழ்த்துறான்னு வரும், பூக்கள் சொல்லி. அதனால் செல்வமீனாக்கள் உங்களுக்கும் ஒரு 100 பூக்களால் நான் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த பூக்கள் சங்க பூக்கள், பறிக்க பூக்கும், பூக்க மணக்கும். யாரும் சூடாத பூக்கள் அந்த பூக்கள். ஒன்சங் காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெட்சி செங்கோடி வேரி தேமா மணிச்சிகை உரிது நாரவில் தொத்துந்துல் கோவிலம் எரிபுற எருளம் சொல்லி கோவிரம் வடவனம் வாகை வான்பூம் குடசம் எருவை சிறைவிலை மணிப்பூம் கருவிலை பயணி வாணி பல்லின குரபம் பசும்பொடி வகலம் பல்லின காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூழல் குறியி பூளை குறுநெருங்கண்டி குறிகள மருதம் விரும்பும் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தல் சண்பகம் கரந்தை குளவி கரிகமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை குல்லை படுவம் சிறுமா ரோடம் வாழை வள்ளி நீண்டர் நெய்தல் தாழை தலவம் உள்தாள் தாமரை ஞாழல் மவல் நர்ந்தன் கொகுடி சேரல் செம்மல் சிறுசம் குரலில் கோடல் கைதை குங்குமுது நறுவலை காஞ்சி மணிக்குள்ள கல்கம் நெய்தல் பாங்கர் மராம்பல பரம்பூன் பாங்க மர பரம்பூன் நனக்க இருங்க எலும்பும் தூங்குன கொன்றை அரும்பம ராத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பூம் பிண்டி வஞ்சி பித்துகம் சிந்து வாரம் தும்பை துளாய் சுரப்பும் தோன்றி நந்தி நரவம் நரம்பூன் நாகம் பாரம் வீரம் பயங்குருங்கத்தி ஆரம் கால்வை கடிது முன்னே நரந்தன் மகன் நல்லூர் நாரி மாயனும் கூர்ந்து வேங்கை பேசக்கூட தொடுத்துமோ சங்க பூக்களோடு எங்கள் அன்பு என்று போய் சேர்த்து 100 பூக்களால் செல்வமீனா மாலை கட்டி நீ வாழ்க, உன் தமிழ் வாழ்க, உன் தமிழ் மூலம் புல்வாக்கிடும் புகழ் பெருகு என்று சொல்லி வாழ்த்து அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம். 100 பூக்களால் ஒரு அழகானதொரு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தன்னுடைய நூல்களையே பரிசாக கொடுக்கின்ற செல்வமீனாள் அம்மா அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பலாம். பொன்னியம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஏற்புரை வழங்கி சிறப்பிக்க புல்வை செல்வமீனாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மூண்டு வரும் கவிதை வெறுக்குணவாயங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஒரு நாள் பாண்டியனின் சங்கத்தில் கொழு இருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே சீறி வாவா என்று என் அன்னை தமிழ் வணங்கி என் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் NPR கலை அறிவியல் கல்லூரி நத்தம் இணைந்து நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இந்த மாபெரும் தமிழ் கூடல் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு மிகச் சிறப்பாக வரவேற்புரை நல்கிய முனைவர் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்கள் வணங்கி சிறந்தாழ்ந்த வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு நிகழ்வு எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். என் வாழ்க்கையில் எனக்கு என் முன்னோர்கள் செய்த பாக்கியத்தினால் மட்டுமே இத்தருணம் என்பது எனக்கு கிடைத்தது என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நூலை சிறப்பாக வெளியீடு செய்த தமிழ் மதுரை அறக்கட்டளையின் நிறுவனர் உயர் திரு சித்தார்த் பாண்டியன் அண்ணா அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு இணங்க மதிப்புரை நல்கிய திருமதி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சீலாதேவி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கங்கள். அடுத்தபடியாக இந்த அப்பா சொன்னாங்க, வாழ்த்துறை வணங்கினாங்க. அதாவது மதிப்புரை ஏன் நம்ம அப்பாவை கொடுக்காம நான் வாழ்த்துறை அப்படின்னு போட்டிருந்தேன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. எனது புல்வாய்க்கரையில் எனக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அத்துணை இடங்களையும் உள்ளே ஈர்த்து அதன் வெளிப்பாடாக எண்ணற்ற நூல்களை எழுதி வெளியிட்டு இன்று 40 ஆண்டுகால தமிழ் சேவையில் வாழ்ந்திருக்கக்கூடிய எனது அன்பு தந்தை அப்பா ஆசான் கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் அவர்கள் சொன்னால் அது மிகையாக இருக்கும் என்றுதான் என் ஊரை பற்றி என் நிலத்தை பற்றி அறியாத ஒருவர் பேசினால் மட்டுமே அது உண்மையானதாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த நூலினை வாழ்த்துறை அதாவது சொல்கிறதுக்கு அப்பாவை சொன்னேன், மதிப்புரை அம்மா வழங்க சொன்னேன். அடுத்தபடியாக மீனாட்சி மைந்தன் முனைவர் எண்ணற்ற பட்டிமன்றங்களில் சொற்பொழிவுகளில் நம்மை கவர்ந்து ஈர்த்து இன்றைக்கு நான் இப்போ நின்றுக்கிட்டு இருந்தேன்னா இவங்க 2 பேர் தான் இந்த நிற்கிறதுக்கு காரணமே. அப்படிப்பட்ட அவர்கள் வாழ்த்துறை வழங்கியதில் எனக்கு நிறைவான அன்பு நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தமிழ் கூடல் நிகழ்விற்காக வருகை புரிந்த அம்மா அவர்கள் இவ்வளவு நேரம் இவ்வளவு பொறுமை காத்து இந்த நிகழ்வினை பொறுமையாக ரசித்து பார்த்தார்கள். அந்த ரசித்து பார்த்ததற்கே என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நூல் இங்கு வெளியிடுவதற்கு நாங்கள் எனது மாமாவாகிய முனைவர் ஐயா அவர்கள் தான் நாங்கள் தான் வந்தோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே வேறொரு அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறதான் நம்மளோட இந்த நூலோட அடிப்படை தத்துவமாக நான் எழுதியிருக்கேன். நிச்சயமாக நான் வந்தவுடன் எனது தமிழ் அன்னையின் கருணையினால் ஜான் பீட்டர் சேவியர் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் தூதுவர் மூலமாக இந்த நூல் இந்த அரங்கத்தில் வெளியிடுவதற்கு ஜான்சி அம்மா அவர்கள் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் இருவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த உலக தங்கத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மா சோமசுந்தரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு இந்த தலை தீபாவளி
அப்பா அவர்கள் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த தலை தீபாவளி என்ற அதாவது நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வதோட மாணவர்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும் போதே இறந்து போகணும்னு அப்படின்னு நினைச்ச மாதிரி என்னோட உணர்வு செயல் அனைத்தும் என் மாணவர்கள் முன்னாடி தான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவள் நான். அதற்கு அந்த இயற்கையும் இறையும் ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது என்பதை இங்கு கண்கூடாக நான் இந்த மாணவ செல்வங்கள் முன்னாடி நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அது நிகழ்ந்து ஏறி இருக்கிறது என் மனதில், ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். நான் அன்றாடம் மாணவர்கள் முன்னாடி தான் நின்று செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாணவ செல்வங்கள் வந்தது பெரும் மகிழ்வை நாடுகிறேன். இந்த இதில் ஒரு கிராமத்து கதையில் கொண்டு போய் பண்ணியிருக்கேன். எனது அன்பு மகன் ஒத்துழைப்பு நல்கிய என் குடும்பத்தார், எனது தாயார் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாது. அவர்களுக்கும் என் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஒரே ஒரு சின்ன பாட்டு மட்டும் நான் பாடி இந்த நிகழ்வினை முடிச்சுக்கிறேன். இந்த கதையில் வரக்கூடியவங்க அந்த செல்விக்கு நிறைய சின்னது. கள்ளிப்பூ பூத்ததம்மா கனிமுகத்தை கண்டவுடன், பீர்க்கம்பு சிரித்ததம்மா பிஞ்சு வீரல் பட்டவுடன், எழுப்பூ தலையசைக்க எருக்கம்பு சிலு சிலுக்க, மெல்ல மெல்ல நடந்ததம்மா கொஞ்சம் கொலுசு சலசலக்க, தன்னா நானே நானே தன்னா நானே நானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு பாம்பு கிடைச்சதும் அது எவ்வளவு அனுபவிச்சு அது மீண்டு வருது தான் அந்த கதையோட கதாபாத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு அம்மா பொண்ணு பாடு அப்படின்ற ஒரு பாடலை அம்மா பொண்ணுக்காக நான் எழுதியிருக்கிறேன். அந்த பாட்டு மட்டும் ஒரு நிமிடம் மட்டும் பாடிடுறேன். நந்தவன தோப்புக்குள்ள 4 பண ஓரத்துல சந்தனமா வீற்றிருக்கா எங்க ஊர தீர்ப்பதற்கு எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு, எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. குங்குமப்பு வாசத்துல கொட்டுமடி வேப்பம்புவோம், செந்திருக்க பொட்டுக்காரி சிங்காரி அவ ரோசக்காரி, எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. கண்ணாடி வளையல்காரி கள்ளிப்பூ சிரிப்புக்காரி, மல்லிகைப்பூ வாசக்காரி மறிக்கொழுந்து நேசக்காரி, எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. ஆவாரம் பூ மணக்கும் அத்துவான காட்டுக்குள்ள பூவாக மலர்ந்திருக்கா பூசைக்காக காத்திருக்கா, எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. எள்ளு செடி பூத்திருக்கும் இழந்த பழம் மணமணக்கும், கடலைப்பூ சிரித்திருக்கும் காட்டு கோயில் இசை படிக்கும், எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. செவ்வரளி பூ மணக்கும் செம்பூத்து மெட்டிசைக்கும், வண்ணமயில் நடனமாடும் வடிவழகி பேச்ச கேட்டா, எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. ஆந்தை அலறுகிற பெரிய கம்மா பக்கத்தில் வஞ்சையோடு வீற்றிருக்கா வாசமுள்ள காத்திருக்கா, எங்க ஊரு பொண்ணு அவ பேரு அம்மா பொண்ணு. இந்த கதையில் வரக்கூடிய இந்த கதையில் வரக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரம் சுந்தரம் அவர்கள் எண்ணற்ற துயர்களை அடைந்ததை காமிச்சிருப்பேன். இன்று நான் முன்னாடி நிற்கிறதுக்கும் பல இன்னல்கள் பல சோகங்கள் கடந்து தான் இந்த முன்னாடி. நிச்சயமாக அன்பு மாணவ செல்வங்களை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது ஒரு விளக்கத்தோடு நாளை எனது அன்பு தந்தையோட நினைவு நாள். இன்று இந்த நூல் வெளியிடுவது சத்தியமாக எனக்கு தெரியாது. அது எங்களோட அப்பா நினைவு நாள் நாளைக்கு. இன்று வெளியாயிருக்கு. சுந்தரம் கேரக்டரே அவர் தான். எனக்கு மனமார்ந்த சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நேரம் அதிகப்படியாக எடுத்துக்கொண்டு வைக்க மன்னிப்பு கோரி விட